அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் புலன்களை எப்படி அடக்குவது என்று பார்த்தோம். இப்போது அந்த சித்தர் இந்த உலகத்தின் அமைப்பையே ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு விளக்குகிறார். இது சாதாரண மரமல்ல, ஒரு விசித்திரமான மரம். சித்தர் சொல்கிறார், மகனே, இந்த சம்சாரம் என்பது ஒரு மரம். இதன் வேர்கள் மேலே இருக்கின்றன, கிளைகளோ கீழே படர்ந்துள்ளன. கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பொதுவாக மரங்களுக்கு வேர் மண்ணுக்குள் கீழே இருக்கும், கிளைகள் மேலே வளரும். ஆனால் ஞானிகள் இந்த வாழ்க்கையை தலைகீழ் மரம் என்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதன் வேர் என்பது அந்த பரம்பொருள், அதாவது இறைவன் அல்லது பிரம்மம். அவர் உயரத்தில் மேலான நிலையில் இருக்கிறார். அவரிடமிருந்துதான் இந்த உலகம் என்னும் மரம் உருவானது. ஆனால் இதன் கிளைகள் என்பது நாம் வாழும் இந்த பூலோகம். நாம் எதையெதையோ பற்றிக் கொண்டு கீழே கீழே ஆழமாகப் போகிறோம். இந்த மரத்தைப் பற்றி சித்தர் இன்னும் சில ரகசியங்களை சொல்கிறார். 1. இந்த மரத்தின் இலைகள் என்பவை வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள். அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த மரத்தில் காய்க்கும் பழங்கள் எவை தெரியுமா? நாம் செய்யும் செயல்களின் பலன்கள், அதாவது இன்பமும் துன்பமும். இந்த மரத்தின் கிளைகளில் நாம் ஆசைகள் என்னும் நூலால் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த மரம் மிகவும் வலிமையானது. ஆசை, கோபம், பொறாமை போன்ற விழுதுகள் நிலத்தில் இறங்கி இந்த மரத்தை இன்னும் பலமாக ஊன்றிவிடுகின்றன. இதை ஒருபோதும் யாராலும் அசைக்க முடியாது. அப்படியானால் இதற்கு முடிவே இல்லையா என்று அந்த பிராமணன் கலக்கத்துடன் கேட்கிறான். சித்தர் சிரிக்கிறார். முடிவு இருக்கிறது. இந்த மரத்தை வேரோடு பிடுங்க முடியாது. ஆனால் இதை வெட்ட முடியும். இதற்கு தேவை ஒரு கோடாரி. அந்த கோடாரியின் பெயர்தான் பற்றற்ற நிலை, அதாவது நான் அட்டாச்மெண்ட். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவன் கனவு காண்கிறான். கனவில் ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கொண்டு சிங்கம் துரத்துவதாக பயப்படுகிறான். அந்த கனவு மரத்தில் அவன் ஏறி தப்பிக்க நினைக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் பயம் போகாது. எப்போது அந்த பயம் போகும்? அவன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் சிங்கம், காடு, மரம் எல்லாமே மறைந்துவிடும். அதுபோலத்தான் இந்த உலகம் நிலையானது, இந்த உறவுகள் என்றும் இருக்கும் என்று நாம் நினைக்கும் வரை இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு பயணி மட்டுமே என்கிற ஞான கோடாரியால் இந்த மரத்தின் பற்றுகளை வெட்டினால் நாம் அந்த மேலான வேரை, அதாவது இறைவனை அடைய முடியும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ அன்று போர்க்களத்தில் நின்றபோது இந்த உலகியல் கிளைகளை பிடித்துக் கொண்டு தொங்கினாய். இவர்கள் என் தாத்தா, இவர்கள் என் குரு என்று விழுதுகளை பார்த்தாய். அதனால்தான் உனக்கு துக்கம் வந்தது. வேரை பார்த்திருந்தால் உனக்கு பயம் வந்திருக்காது. நமது வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ கிளைகளை பிடித்துக் கொண்டு தொங்குகிறோம். வேலை, பணம், அந்தஸ்து என விழுதுகள் நம்மை சுற்றிக் கொள்கின்றன. இதையெல்லாம் வெட்டத் தேவையில்லை. ஆனால் இவை நிரந்தரமில்லை என்கிற உண்மையை உணர்ந்தாலே போதும். அந்த பிராமணன் அடுத்து கேட்கிறான், சுவாமி, பற்றை வெட்டுவது சரி, ஆனால் அமைதி எங்கே கிடைக்கும்? அந்த இடத்தின் அடையாளம் என்ன? அதற்கு அந்த சித்தர் சொல்லும் பதில் நம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.